இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பாஸ்தா கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து எப்போவுமே நான் பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்க மாட்டேன். அன்ஹெல்த்தின்றதுனால ஹஸ்பண்ட் திட்டுவார். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியல, இந்த கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, வீட்டில் ரைஸ் வச்சாலும் மீந்து போது குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்காக மாறிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஸ்தா செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் நீள நிலமாக இருக்கும் இல்லையா, அந்த பாஸ்தா கேட்டேன். நாங்கள் கடையில் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் நூடு பாஸ்தா தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு தான் தக்காளி பியூரிஃபை பண்ணிவிட்டு அதோட கேரட்டு பச்சை பட்டாணி வந்து வீட்டில் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து தான் நான் இன்றைக்கி வந்து இந்த பாஸ்தா செஞ்சுருந்தேன். ஸோ சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இந்த தக்காளி பியூரி. அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மைதா பாஸ்தான்றதுனால கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் திட்டுவார். குழந்தைங்களுக்கு அதோட சீஸும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்து செம்ம ஒர்த்துன்னே சொல்லலாம். எனக்கு பர்டிகுலர் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாஸ்தாலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.